கொடை வள்ளல் எம்ஜிஆருக்கு அப்புறமா புகழப்படுறது விஜயகாந்த் தான். விஜயகாந்தோட இந்த பேர் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் விஜயகாந்த் அந்த மாதிரி தான். ஆனால் இவருடைய உண்மையான பேர் விஜயராஜ் அழகிரிசாமி. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அப்படின்னு மாற்றிருக்காரு. இவர் ஒரு நல்ல நடிகர், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு, கலை மாமணி விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் நடிப்பில் ஒரு ஆக சிறந்த கலைஞர் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. இவர் 1978 மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர் லாட்ஜில் தான் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 1978 எம்ஏ காஜா அப்படின்ற இயக்குனர் படத்தில் இருக்க இனிக்கும் இளமை அப்படின்ற படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு விஜயகாந்த். அதிலிருந்து தன்னோட திரைப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. இவர் நடித்ததுக்கப்புறமா மக்கள் அனைவருக்கும் பிடிக்க ஆரம்பிக்கிறது. மக்கள் மனசில் ஒரு தனி இடத்தையே இடம் பிடிச்சிருக்காரு. ரமணா, கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரியான படங்கள் நடித்து கிட்டத்தட்ட 150 திரைப்படங்களுக்கும் மேலே நடிச்சிருக்காரு கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற பெயர் ரொம்பவே பிரபலமானது. அந்த படமே ரொம்ப புகழ்பெற்ற படம் அப்படின்னே சொல்லலாம். 1990 எல்சி கண்ணையா, அம்சவேணி இவங்களுடைய பொண்ணான பிரேமலதா அப்படின்றவங்கள ஜனவரி 31 கல்யாணம் பண்றாரு விஜயகாந்த். இவங்களுக்கு 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஒருத்தர் கேப்டன் பிரபாகரன், இன்னொருத்தர் பேர் சண்முகபாண்டி. அது ஏன் பிரபாகரன் அப்படின்ற பெயர் வச்சிருக்காரு அப்படின்னா, ஈழ விடுதலைக்காக போராடின போராளி பிரபாகரன் மீது உள்ள பற்றுனால தான் தன்னோட மூத்த மகனுக்கு பிரபாகரனும், இன்னொரு பையனுக்கு தன் மதுரை மீது உள்ள பாசத்தாலையும், அது மட்டும் இல்லாமல் முருகன் மீது உள்ள பற்றுனாலையும் சண்முகபாண்டி அப்படின்ற பெயரை வச்சிருக்காரு கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. தன் 2 மகன்களுக்கும் கல்யாணம் ஆகணும், அதை பார்க்கணும் அப்படின்றதான் அவரோட ஆசையாக இருந்திருக்கு. ஆனால் அவருடைய ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட அவர் அறையில் இருக்கக்கூடிய டைரியில் கூட எழுதி வச்சிருக்காராம், தன் மகன்களுடைய கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கனவாகவும் ஆசையாகவும் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த கனவு நிறைவேறாமலேயே உடல்நலக்குறைவு காரணமாக விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு. அவருடைய மறைவு பலருக்குமே வேதனையும். கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையே இருந்திருக்கு. பிரேமலதா கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் தான் ஒரு சில உண்மைகளை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. தன்னோட 2 மகன்களுமே தன் அப்பாவை கவனிச்சுக்கிறதுல செழிச்சவங்களே கிடையாது. 2 பேருமே தன்னோட அப்பாவை அவ்வளோ நல்லா கவனிச்சுப்பாங்க. அவர் முடியாத காலத்தில் அவருடைய கழிப்பறைக்கு கூட இவங்க 2 பேரும் சென்று அதை கூட சுத்தம் பண்ணி ரொம்ப பத்திரமாவும் ரொம்ப தாய் மாதிரி இருந்து 2 பேருமே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா நிறைய இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் கேப்டன் விஜயகாந்துக்குமே தன்னோட 2 மகன்களையுமே அவ்வளோ பிடிக்கும். இவங்களுக்குமே தன் அப்பா மேலே அவ்வளவு பற்றும் பாசமும் இருந்திருக்கு. மன உளைச்சலையுமே தந்தது அப்படின்னே சொல்லலாம்.